கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வடிவேலனுக்கு அரோகரா. என் அன்பார்ந்த கூட்டாளிஸ் எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுப்பிரமணி. அதை பற்றி ஒரு ஆச்சரியமான அபூர்வமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவுக்கு மாத்திரம் ஒரு லைக் இல்லாட்டி ஒரு கொமெண்ட்டை தட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, நான் கதைச்ச மற்ற பல விஷயங்கள் உங்களை வந்து சேராமல் போகும். அதாவது நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் சயின்ஸ், உடல் ஆரோக்கியம், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து கழிச்சிக்கிட்டு போகிறேன். அந்த வீடியோக்களும் உங்களை மகிழ்விக்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்க்காம மறந்துடாதீங்க. 2 விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த வகையில் பார்க்க போனால், பைரவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாய் பூண்டுலோயாவில் இருந்து இப்போ கதிர்காமத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சுப்பிரமணியனை போலவே இவரும் பக்த அடியார்களோட போகிறாரு. அதை பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை நாய்கள் இன்றைக்கி புறப்பட்ட கதிர்காமத்துக்கு, இல்லாட்டி அட்டமஸ்தான அனுராதபுரத்தில் அட்டமஸ்தானம் அப்படிம்பாங்க, 8 தொழுகை இடங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு மக்காவுக்கு கூட போகும். இல்லாட்டி கொச்சிக்கடை சேர்ச், கொழும்புல உள்ள கொச்சிக்கடை சேர்ச்சுக்கு கூட வரும். எத்தனை நாய்கள் எத்தனை இதுகள் கிளம்ப போகுதுன்னு தெரியலை. நாய்கள் போகிறது அது ஏன் அப்படின்னா, கதிர்காம கந்தந்த அடியாள் அப்படின்னே வைப்போம். சில வேலையில் அவங்க இவ்வளோ நாள் அந்த நாய்க்கு எதுவுமே கவனிக்கப்படாமல் இருக்கும். அந்த நாய்க்கு உணவு கிடைச்சோன்னே அந்த உணவு பண்டங்களுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அவங்க பின்னாடியே வரக்கூடும். கதிர்காம கந்தனை நோக்கி சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நாய் வந்திருந்தாலும் கூட, அந்த நாய் உணவுப் பொருட்களுக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு வந்திருக்கக்கூடும். நான் அப்படின்னு சொல்லலை, உணவுப் பொருட்களுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலை, வந்திருக்கக்கூடும். பிடிச்சிக்கிட்டு பைரவா ஒரு நாயை அதையும் பிடிச்சிக்கிட்டு, இப்போ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஏன்டா அப்படி அலப்பறை பண்ணுறீங்க? எல்லா நாய்களும் போயிடும் போல கதிர்காமத்துக்கு. அது பத்தாதுன்னு இப்போ சுகாதாரத்துறையும் வெட்னரி டாக்டர்ஸும் ஃபோட்டோ வேற பிடிச்சி போடுறாங்க. அந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற நாய்க்கு அதை கொடுத்துடாதீங்க, இதை கொடுத்துடாதீங்க, இந்த சாப்பாட்டை கொடுத்துடாதீங்க, இனிப்பான உணவுகளை கொடுத்துடாதீங்க, கொலஸ்ட்ரால் கூடின உணவுகளை கொடுத்துடாதீங்க, சீனி கூடின உணவுகளை கொடுத்துடாதீங்க அப்படின்னு போட்டுக்கிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயத்தை ஆராய வேண்டியிருக்கு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நிறைய பேர் இந்த மாதிரி நான் கதைச்சதை பார்த்துட்டு கொமெண்ட்டில் சொல்லி வச்சுருந்தீங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதில் என்னடா அறிவுரை சொல்ல போகிற மக்களுக்கு அப்படின்னு எல்லாருமே கொமெண்ட்டில் என்னை திட்டி வச்சுருந்தீங்க. அதில் ஒரு விஷயத்த பார்த்தோம். பிராணிகளுக்கு சீனி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் விளக்கி சொன்னேன். அதாவது 1985 2000 காலப்பகுதி வரையிலான காலப்பகுதி வரைக்கும், 2005 2010 இது இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், நாய்களை அழிக்கிறது. அந்த விஷயத்தில் தான் 1985 2010 வரையிலான இலங்கை அரசாங்கம் பாடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நாய்கள்னால அவ்வளவு தொல்லை. ரோட்டில் யாரும் போக இயலாது, ஊரில் யாரும் இருக்க இயலாது, நைட்டில் யாரும் போக இயலாது. சாதாரணமாக ஒருத்தர் நடந்து போனாலும் அவரை கடித்து கொதறி வச்சிடும் அப்படின்னு. அது விட வெறித்தனமான நாய்களோட செயற்பாடு, அதுகள்னால பயந்து செஞ்சாங்க. இதை இலங்கை அரசாங்கமே செஞ்சு வைக்கும்போது எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. நான் செல்லப்பிராணியை வளர்த்த ஒரு லெக்ஸி அப்படிங்கிற ஒரு நாய், அந்த நாயை என் கண்ணு முன்னாடியே இன்ஜெக்ஷன் அடித்து பண்ணிட்டாங்க. பண்ணுறப்ப
அந்த நாய் என்னை பார்த்துக்கிட்டே தான் கடைசி நிமிஷம் உயிரை விட்டுச்சு. அதை நாய்களுக்கான இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வருவார், பெரிய இன்ஜெக்ஷன் வச்சுக்கிட்டு பெரிய பூட்ஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப கோரமாக இருக்கும். அவரை பார்க்கவே எனக்கு சின்ன வயசில் தானே பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். பயமாக இருந்தாலும் அவரை கண்டு நாய்கள் ஓடுதோ இல்லையோ நாங்கள் ஓடி ஒளிஞ்சிக்குவோம். அந்த மாதிரி தான் அந்த நாய்கள் ஓடி ஒளியிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ தான் அந்த லெக்ஸிக்கு அந்த விஷயம் நடந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊரில் நாய்கள்னால தொல்லையே இல்லை. வில்லேஜ், அதாவது நகர்ப்புறங்களில் நாய்கள்னால தொல்லை இருக்குன்னு சொல்லலாம். கிராமப்புறங்களில் நாய்களே 1, 2, 3 தான் இருக்கும். செல்ல பிராணிகளாக வளர்க்குற அந்த நாய்கள் கூட இல்லாமல் ஆக்கப்பட்டன. இந்த மாதிரி நாய்களை இல்லாமல் ஒழித்த இலங்கை அரசாங்க சுகாதாரத்துறையே இப்போ சொல்லுது, நீங்கள் சீனி சாப்பாடை கொடுத்துறாதீங்க, உப்பு சாப்பாடை கொடுத்துறாதீங்க, கொலஸ்ட்ரால் சாப்பாடை கொடுத்துறாதீங்க, நாய்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், ஸோ அதை நிப்பாட்டிடுங்க, அந்த சுப்பிரமணியம் நாய்க்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், ஸோ இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சுகாதாரத்துறையே அறிவிச்சிருக்கு. அதாவது இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இன்றைக்கி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம்னு பார்க்குறோம். அதில் தானும் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும். சோஷியல் மீடியா பக்கத்தில் நாங்களும் ஒரு பேரை போட்டுக்கணும், பேர் வாங்கிக்கொள்ளணும். தானும் போட்டி போட்டுக்கிட்டு சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், வெட்டினரி டாக்டர்ஸாக இருக்கட்டும் அடித்து பிடிச்சிக்கிட்டு நான் தான் அப்படின்னு அவங்களும் சுப்பிரமணியன் நாயை குறித்து பேசுகிறதா இருக்கட்டும், விலங்குகளை குறித்து பேசுகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாமே ஒரு சோஷியல் மீடியாவுக்காக. இது சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நாய் மேலே உள்ள மூட நம்பிக்கை எனக்கு தெரியல. இது சோஷியல் மீடியா நம்பிக்கை. சோஷியல் மீடியாவில் எது போட்டாலும் வைரல் ஆயிரும் அப்படிங்கிறனால தான் இப்போ எல்லா நாய்களும் படையெடுத்து போக ஆரம்பிச்சிருக்கு. பைரவா, பூண்டுருவாயாளர் பைரவா, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை. அப்பனுக்கு பௌசு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான்கிறது பழமொழி. அப்பனுக்கு பௌசு வந்தால் அர்த்தராத்திரியில் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து படம் பிடிப்பான். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.